ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சில பேருக்கு அந்த காது ஹோல் ரொம்பவே பெருசாக இருக்குங்க. எந்த ஒரு தோடு போட்டாலுமே அது அப்படியே கவுந்து விழுந்துருங்க. அந்த அளவுக்கு ஹோல் பெருசாகவே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து எப்படி ஒரே நிமிஷத்தில் ரொம்பவே சின்னதாக்கி நம்ம தோடெல்லாம் அழகாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சூப்பரான ட்ரிக்கோட இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க அந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்புங்க. இந்த மாதிரி டேப் சின்ன டேப்பே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டபுள் சைட் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் நேனோ டேப் இருக்குது பாருங்கள், அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பாருங்கள், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. அந்த டேப்பையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி டேப் இருந்தால் கூட அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சொல்லப்போனால் டபுள் சைட் டேப்பை விட நேனோ டேப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நம்ம ஹோலை வந்து சின்னதாக்குறதுக்கு. இது தாங்க அந்த நேனோ டேப்பு. ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டபுள் சைட் டேப் தான் எடுத்துகிட்டு அதை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தாங்க அந்த ஹோலை வந்து சின்னதாக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோலாக இருக்குண்டு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி தான் தோடு பட்டன் போட்டாலுமே அது அப்படியே கவுந்து விழுந்துருங்க. அந்தளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹோல் உள்ளவங்க வந்து எந்த ஒரு தோடுமே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட போட முடியாதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு தோடு போடுற வரைக்குமே சின்ன ஹோலாக விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த மேலே உள்ள ஸ்டிக்கரையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம எந்த தோடு போடுறோமோ அதை வந்து அந்த சின்ன ஹோல் இருக்குது பாருங்கள் மேலே, அது உள்ளே விட்டுட்டு நம்ம அப்படியே அந்த டேப்பில் வந்து அந்த தோடை வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க. இது டபுள் சைட் டேப் அப்படிங்கிறதுனால நல்லாவே ஒட்டிக்கும் அந்த தோடு. இதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம திருகாணி போட்டுக்கலாம். பட்டன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், சும்மாவே போட்டுக்கலாம். நான் வந்து சும்மாவே தாங்க போட்டிருக்கேன், பட்டன் எதுவும் போடலை. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு தோடு வந்து தொங்கவே இல்லை பாருங்கள், காதில் அப்படியே இருக்குது. நம்ம வந்து டபுள் சைட் டேப் ஒட்டினது கூட நமக்கு தெரியலை பாருங்கள். சின்ன பீஸாக தானே ஒட்டியிருக்கோம், அதனால் நமக்கு தெரியவே தெரியாது. அது உள்ளே வந்து அப்படியே வந்து ஃபிட் ஆகிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் நேனோ டேப் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு உள்ள டேப் ஒட்டியிருக்கிறது வந்து தெரியாதுங்க வெளியே. நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க. ஏதாவது டக்குன்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், அப்போ வந்து தோடு போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐடியாவை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு பர்மனெண்ட்டாக, அதாவது நான் எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு காதில் இந்த மாதிரி தொங்காமல் தோடு போட்டுக்கணும் அப்படிங்கிறவங்க நான் நெக்ஸ்ட்டு சொல்கிற ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறது வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கருங்க. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. நான் டேகில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா போதுங்க. நீங்கள் பர்மனெண்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜோடையே வந்து 100 ரூபா தாங்க. இதில் வந்து 30 ஸ்டிக்கர் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம காது ஹோல் பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் ஃபுல்லாகவுமே இதை வச்சு நம்ம அப்படியே ஒட்டி விட்டுருணுங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த ஹோல் ஃபுல்லாகவுமே இதை நம்ம ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டு பின்னாடியும் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஒட்டிக்கலாம், இல்லை முன்பக்கம் மட்டும் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். ரொம்ப ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா பின்னாடியும் முன்னாடியும் 2 ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து இது வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்கிறதுனால நம்ம தோடு ஹோல் வந்து நமக்கு டக்குன்னு அது வந்து உள்ளே போயிருங்க. அது மாதிரி நம்ம எந்த தோடு போடுறோமோ அதை வந்து இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிருங்க. பின்னாடி வந்து நம்ம திருகாணி போட்டுக்கலாம். நல்லா இது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம காதில் வந்து ஒட்டி இருக்கிறது தெரியவே தெரியாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தோடு போட்டோம்னா நமக்கு எப்படி பெரிய ஹோலாக இருந்தாலுமே நமக்கு தோடு தொங்கவே தொங்காதுங்க. இது நீங்கள் வீட்டில் இருக்கும் போது கூட நார்மலாக வந்து போட்டுக்கலாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த ஸ்டிக்கர் பிரிஞ்சு வராது. ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டிக்கர்னால் கூட உங்களுக்கு 30 ஸ்டிக்கர் இருக்குங்க. அதனால் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் வாங்க முடியல கிடைக்கலங்கிறவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நான் வந்து அதோட லிங்க்கை வந்து டேக்கில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.